ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளவுட் ஸ்டார்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாக்கர். ஸோ பேசிக்காக டாக்கர்னா என்ன, ஏன் இந்த டாக்கரை நம்ம யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த டாக்கர் சால்வ் பண்ணுது, அப்புறம் இந்த டாக்கரை எப்படி நம்மளோட லோக்கல் மெஷின் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் ஒரு பைத்தான் டேஷ் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி அதை எப்படி டாக்கரைஸ் பண்ணுறது, அப்புறம் டாக்கரைஸ் பண்ண அந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம லோக்கல் மெஷினில் ரன் பண்ணுறதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் டாக்கர்? டாக்கருங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். இது ஃப்ரீயாக பப்ளிக்காக அவைலபிள் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான். இட் பேக்கேஜஸ் ஒரு அப்ளிகேஷன் அண்ட் டிபெண்டன்சிஸ் இன்டு ஏ கண்டெய்னர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பைத்தான் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க. அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு உங்கள் அப்ளிகேஷன் கோடு மட்டும் போதுமா? டெஃபினட்டாக இல்லை. அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு உங்களுக்கு பைத்தான் வெர்ஷன் யூஸ் பண்ணணும், பைத்தான் பைத்தான் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் ஜாங்காவோ இல்லை ஃப்ளாஸ்கோ அதோட வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ டாக்கர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளோட அப்ளிகேஷன் கோடையும் நம்ம டிபெண்டன்சிஸையும் ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்டில் பண்ணி அதை அந்த கண்டெய்னரில் போட்டு தரத்துக்கு தான் நம்ம அந்த டாக்கருங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ தேர்ட் ஒன், ரன் எனிவேர். மேக், விண்டோஸ், லினக்ஸ் எங்கே வேணால் ரன் பண்ணலாம். இதுதான் டாக்கரோட மேஜிக். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேக்கில் இந்த கண்டெய்னர் ரன் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்டு விண்டோஸில் இந்த கண்டெய்னரை ரன் பண்ணலாம், இன்னொருத்தங்க லினக்ஸில் ரன் பண்ணலாம். யார் எங்கதில் ரன் பண்ணாலும் ரிசல்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் கோடையும் நம்ம டிபெண்டன்சியையும் நம்ம பேக்கேஜ் பண்ணதுனால ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், இப்போ நம்ம டாக்கர் யூஸ் பண்ணலாம், என்ன ப்ராப்ளம் நம்ம மேஜராக ஃபேஸ் பண்ணோம்னா, இட் ஒர்க்ஸ் ஆன் மை மிஷின். நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா நம்ம இந்த சுச்சுவேஷனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். இட் ஒர்க்ஸ் ஆன் மை மிஷின். இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம யூஸ் பண்ணுற பைத்தான் வெர்ஷன் வேறு இருக்கலாம், மற்றவங்க யூஸ் பண்ணுற வெர்ஷன் வேறு இருக்கலாம். ஸோ இந்த வெர்ஷன்லாம் மாறி மாறி இருக்கிறதுனால தான் இட் ஒர்க்ஸ் ஆன் மை மிஷின்ங்கிறது நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சினாரியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ஒரு டெவலப்பர் ஒரு பைத்தான் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்க. டெவலப் பண்ணி அதை டெஸ்டருக்கு அனுப்புகிறாங்க. அவர் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. டெஸ்ட் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் அவருக்கு ரன்னே ஆகலை. பட் ஆனால் அந்த அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு ரன் ஆகுது. ஏன்? ஏன்னா இவர் யூஸ் பண்ணுற பைத்தான் வெர்ஷன் வேறு, இவர் யூஸ் பண்ணுற பைத்தான் வெர்ஷன் வேறு. ஸோ இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இவர் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க, இவங்க ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ்வலாக நமக்கு தேவையில்லாத டைம் வேஸ்ட் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம டாக்கருங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஏன்னா டாக்கர் நம்மளோட டிபெண்டன்சிஸையும் நம்மளோட அப்ளிகேஷன் கோடையும் பண்டில் பண்ணி ஒரே கண்டெய்னரில் தருது. ஸோ தட் இந்த டெவலப்பர் அந்த கண்டெய்னர் அவருக்கு ஷேர் பண்ணால் போதும். ஸோ போன ஸ்லைடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு டெவலப்பருக்கும் ஒரு டெஸ்டருக்கும் என்ன மாதிரி கான்ஃப்ளிக்ட்லாம் வருங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ சாதாரணமாக ஒரு ஆப்பை ரன் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? அதோட சரியான வெர்ஷன் வேணும், தேவையான லைப்ரரிஸ் வேணும், சில ஓஎஸ் லெவல் செட்டிங்ஸ்லாம் வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைத்தான் ஆப்பு 3.10 வெர்ஷன் தேவைப்படலாம், அப்புறம் ஒரு ஃப்ளாஸ்க் 2.2 வெர்ஷன் தேவைப்படலாம். இது எல்லாங்கிறது தான் நம்மளோட டிபெண்டன்சிஸுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ டாக்கர் இதை தான் சிம்பிளிஃபை பண்ணுது. நீங்கள் ஒரு டாக்கரை யூஸ் பண்ணி உங்கள் கோடு, வெர்ஷன் இன்ஃபோ, டிபெண்டன்சிஸ், செட்டிங்ஸு இது எல்லாத்தையுமே ஒரே கண்டெய்னரில் பேக்கேஜ் பண்ணிடலாம். இந்த கண்டெய்னர் லிட்ரலி ஒரு போர்ட்டபிள் ஆப் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கண்டெய்னர் பண்ண இதை நம்மளோட லேப்டாப்பில் ரன் பண்ணலாம், க்ளவுடில் ரன் பண்ணலாம், ஒரு டிஃப்ரெண்ட் ஓஎஸில் ரன் பண்ணலாம், எதில் வேணால் நம்ம ரன் பண்ணலாம். ஆனால் நமக்கு கிடைக்கிறது என்னமோ சேம் அவுட்புட் தான். ஸோ நோ சர்ப்ரைஸ், நோ எரர்ஸ், நோ ஒர்க்ஸ் ஆன் மை மிஷின் ப்ராப்ளமும் நமக்கு வராது. ஸோ இதனால தான் டாக்கர் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன் வெர்ஷன்ஸ். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாக்கர் யூசேஜுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் பார்த்து ஒரு மேகி ரெசிபி செய்கிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட் சம்டைம்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் அந்த கிடைக்காம போகிறதுக்கான ரீசன் என்னென்னலாம் இருக்கலாம்? அவர் யூஸ் பண்ணுற மசாலா வேறு இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணுற மசாலா வேறு இருக்கலாம். அவர் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் வேறு ஏதாச்சும் இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் வேறு ஏதாச்சும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால் டேஸ்ட் கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. ஸோ இதே நீங்கள் கடைக்கு போயிட்டு ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு அதை நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே டேஸ்ட்டு எவ்ரி டைம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நமக்கு மேகி பாக்கெட்டுங்கிறது அவங்களே அவங்க ரெசிப்பியை பண்டில் பண்ணி ஒரு பேக்கெட் போட்டு அவங்க மசாலா, நூடுல்ஸ் எல்லாமே ஒரே பேக்கெட்டில் நமக்கு தராங்க. இதனால் நமக்கு டேஸ்ட் மாறுறதுக்கான சான்ஸ் கிடையவே கிடையாது. இதே தாங்க டாக்கரும். நம்மளோட அப்ளிகேஷன் கூடயும் நம்ம டிபெண்டன்சிஸையும் நம்ம கண்டெய்னரைஸ் பண்ணி ஒரு டெவலப்பருக்கோ, ஒரு டெஸ்டருக்கோ, இல்லை வேறு யாருக்கோ நமக்கு அதை தரும்போது அதோட அவுட்புட் டெஃபினட்டாக மாறாது. ஸோ இந்த ஸ்லைடில் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை ஒரு சின்ன சம்மரியாக பார்த்துடலாம். ஸோ டாக்கருங்கிறது ஒரு கண்டெய்னர் பேஸ்டு சிஸ்டம்.
இட் ஒர்க்ஸ் ஆன் மை மிஷின் அப்படிங்கிற இஷ்யூக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன். நம்மளோட அப்ளிகேஷனை பேக்கேஜ் பண்ணி ஒரு போர்ட்டபிள் ரிலையபிள் கண்டெய்னர்ஸாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு டாக்கரை எப்படி உங்கள் லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறங்கிறத நம்ம பார்த்துடலாம். உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டாக்கர்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே வர ஃபர்ஸ்ட் லிங்கை தொடுங்க. இது உங்களுக்கு அஃபிஷியல் டாக்கரோட வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே டவுன்லோட் டாக்கர் டெஸ்க்டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஓஎஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கரண்ட்டாக ஆப்பிள் மேக்புக் சிலிக்கான் சிப் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இது உங்களுக்கு டவுன்லோட்ஸ் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ நான் சேவ் கொடுக்குறேன். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 539 MB இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தட். ஸோ இப்போ நம்மளுக்கு டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த docker.dmg ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாக்கரை போய் ட்ராக் பண்ணி இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு காப்பி ஆகிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சோடனே நீங்கள் உங்களோட ஸ்பாட்லைட் சர்ச் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மேக் யூஸராக இருக்கனால கமெண்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்டாக இருக்கும். ஸோ டாக்கர்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம மெஷினில் டாக்கர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரன்னிங்னு காட்டுது. அவ்வளோதாங்க செட்டப்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேஸ் இமேஜை புல் பண்ணி அதை இதில் ரன் பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணுறதுக்கு உங்களோட ஃபேவரட் ப்ரௌசரில் மறுபடியும் போங்க. டாக்கர் ஹப்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வர லிங்கை தொடுங்க. இது உங்களுக்கு டாக்கரோட அஃபிஷியல் இமேஜ் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுங்கிறதுனால ஹலோ வேர்ல்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே வர ஃபர்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க கமெண்டு. இந்த இமேஜை புல் பண்ணுறதுக்கு டாக்கர் புல் ஹலோ வேர்ல்டு. இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டெர்மினலை ஓப்பன் பண்ணுங்கள். டெர்மினலை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்கர் இன்ஸ்டால் ஆகிருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ டாக்கர் ஸ்பேஸ் வெர்ஷன் கொடுங்க. இது உங்களுக்கு டாக்கரோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெர்ஷன் என்ன 28.1.1. டாக்கரை பற்றி உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா டாக்கர் ஸ்பேஸ் இன்ஃபோன்னு கொடுங்க. இந்த கமாண்ட் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தரும். ஸோ இப்போ நம்ம வந்து இமேஜை புல் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கர் புல் ஹலோ வேர்ல்டுங்கிறது தான் கமாண்டு. இப்போ நீங்கள் டாக்கர் ஸ்பேஸ் புல் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் அதை டைப் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு அந்த இமேஜ் புல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதை ரன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் இவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் கீழே போனீங்கன்னா இதுதான் டாக்கர் ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட். டாக்கர் ரன் அப்புறம் அந்த இமேஜோட நேமு. ஸோ இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு டாக்கர் வந்து அந்த இமேஜை ரன் பண்ணி கொடுக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். நமக்கு அது கரெக்டாக வந்துருச்சு இங்கே. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அந்த டாக்கர் இமேஜை எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் டாக்கருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த இமேஜ் ரன் ஆகிட்டு இருக்குங்கிறது காட்டும். ஒரு கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னருக்குள்ளே அந்த இமேஜுங்கிறது இருக்குது. இதை நம்ம எப்படி டெலீட் பண்ணுறோங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்மள்ட்ட என்ன இமேஜ்லாம் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு டாக்கர் ஸ்பேஸ் இமேஜஸ்ன்னு கொடுங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோ வேர்ல்டு லேட்டஸ்ட். இதுதான் நம்மளோட டாக்கர் இமேஜ். இதுதான் இங்கே காட்டுது. ஸோ இப்போ நம்ம டாக்கர் இமேஜ் இதை எப்படி டெலீட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டாக்கர் இமேஜை டெலீட் பண்ணுறதுக்கு கமெண்ட் டாக்கர் ஸ்பேஸ் ஆர்எம்ஐ அந்த இமேஜோட ஐடி இதை காப்பி பண்ணி இங்கே போடுங்க. இங்கே போட்டுட்டு இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எரர் காட்டும். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு இமேஜ் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணி அதை டெலீட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கண்டெய்னரை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸ்டாப் பண்ணுறதுக்கான கமாண்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாக்கர் ஸ்பேஸ் பிஎஸ் ஹைஃபன் ஏன்னு கொடுத்துக்கோங்க. இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டெய்னரோட சில இன்ஃபர்மேஷன்லாம் வரும். ஸோ கண்டெய்னர் ஐடி நமக்கு இதில் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம இதை ஸ்டாப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு டாக்கர் ஸ்பேஸ் ஸ்டாப் இந்த கண்டெய்னர் ஐடியை
காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த கண்டெய்னர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கண்டெய்னரை டெலீட் பண்ண போகிறோம். டாக்கர் ஸ்பேஸ் ஆரம் அந்த கண்டெய்னரோட ஐடியை இங்கே மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த கண்டெய்னர் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இமேஜை டெலீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த கமாண்ட் இருக்குல்ல, அதை திருப்பி ரன் பண்ணுங்கள். இதுதான் அந்த கமாண்டு. இப்போ நமக்கு அந்த இமேஜ் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம GUIயில் போய் பாருங்கள். ஸோ GUIங்கிறது இந்த டாக்கரோட இந்த கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். பட் நீங்கள் இமேஜ் பார்த்தீங்களா இங்கே, இப்போ அது இல்லை. கண்டெய்னர்ஸ்லையும் போய் பார்த்தீங்கன்னா இங்கேயும் எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலாக நம்ம டாக்கரை இன்ஸ்டால் பண்ணி ஒரு சாம்பிள் இமேஜையும் புல் பண்ணி அதை எப்படி ரன் பண்ணுறங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பைத்தான் டேஷ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி அதை எப்படி லோக்கலாக டாக்கரைஸ் பண்ணி ரன் பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட பைத்தான் ஆப்பை டாக்கரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான 4 கமாண்ட் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து டாக்கர் இமேஜஸ். இந்த கமாண்ட் எதுக்குன்னா நம்மளோட கரண்ட்டாக இருக்க டாக்கர் இமேஜ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் டாக்கர் இமேஜ் கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து டாக்கர் PS-A. இந்த கமாண்ட் எதுக்குன்னா நம்மளோட கரண்ட்டாக இருக்க எல்லா கண்டெய்னர்ஸையும் நம்ம காட்டுறதுக்காக தான் இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறோம். இந்த கமாண்ட் வந்து போத் ரன்னிங் அண்ட் ஸ்டாப்டு எல்லா கண்டெய்னர்ஸையும் வந்து நமக்கு ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டாக்கர் பில்டு. இந்த கமாண்ட் எதுக்குன்னா வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கமாண்டு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்கர் பில்டு -t அதுக்கப்புறம் நம்ம இமேஜோட நேம் நம்ம என்ன டிசைன் நேம் என்னென்னோ அதை நம்ம இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் ரன். இந்த கமாண்ட் எதுக்குன்னா நம்மளோட பில்ட் பண்ண இமேஜை எப்படி ரன் பண்ணுறதுங்கிறது தான் இதோட இந்த கமாண்டுக்கான வேலை. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா டாக்கர் ரன் -p போர்ட்டு. ஸோ நம்ம ஹோஸ்ட் நம்ம லேப்டாப்போட போர்ட் என்ன, அதுக்கப்புறம் கண்டெய்னரோட போர்ட் என்ன, இது ரெண்டையும் அங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் -dங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி டிட்டாச்ட் போர்டு, ஏன்னா நம்ம டெர்மினலில் மறுபடியும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இமேஜ், எந்த இமேஜை வந்து நம்ம ரன் பண்ணுறோன்னு ஆசைப்பட்றோமோ அந்த இமேஜோட நேம். ஸோ கீழே வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அதோட என்னென்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து டெஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 கமெண்ட் தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வர செக்ஷனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேசிக் டேஷ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேசிக் டேஷ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு உங்கள் VS கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே போய் நியூ டெர்மினல் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் டிபெண்டன்சிஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு python 3 ஸ்பேஸ் -m -v அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த கமாண்ட் என்ன சொல்லுதுன்னா பைத்தான்கிற இன்டர்பிரட்டர்கிட்ட விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் VNVன்னு பேர் வச்சு ஒரு விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லுது. ஸோ என்டர் கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே நீங்கள் இங்கே VNVன்னு ஒரு ஃபோல்டரை பார்க்கலாம். இந்த ஃபோல்டர் தான் நம்மளோட விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இதில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் source venv -bin -activate அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் நமக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஷ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு டேஷ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஒர்க் ஸ்பேஸ்கிட்ட போயிட்டு ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. app.py அப்படின்னு நேம் வச்சுக்கோங்க. நேம் வச்சுட்டு நான் இப்போ இங்கே ஒரு சிம்பிள் யூஸ் கேஸான டேஷ் ஆப் தான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ இதான் என்னோடய எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இந்த டேஷ் அப்ளிகேஷனுக்கு டேஷுங்கிற பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுறேன். அப்புறம் ப்ளாட்லிங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாண்டாஸுங்கிற பேக்கேஜும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைன் என்ன பண்ணுதுன்னா ஒரு சிம்பிள் டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். மந்த்து, அப்புறம் சேல்ஸு. ஸோ ஜனவரியில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, பிப்ரவரியில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த டேட்டாக்குள்ளே போடுறேன். இதை வந்து நான் இந்த இடத்துல ஒரு பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேமாக மாற்றிக்கிறேன். ஸோ தட் நம்ம வந்து ப்ளாட்டில் சார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பேசிக் பார் சார்ட்டை டெவலப் பண்ணுறேன் யூஸிங் ப்ளாட்லி. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மந்த்தும் ஒய் ஆக்சிஸில் சேல்ஸும் கொடுக்குறேன். அப்புறம் அதுக்கான என்ன கலரில் வேணும், ஸோ வந்து அந்த பார்லாம் வந்து ராயல் ப்ளூவில் இருக்கணும்னா ராயல் ப்ளூ கலரில் வேணும் அப்படின்னு இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ஆப்போட லே அவுட் UI எப்படி இருக்குங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு க்ளவுட் ஸ்டார்ட் டேஷ் ஆப் சேல்ஸ் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு HTML
ஹெட்டிங் தான். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு கலர் வந்து நான் இங்கே வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே வந்து கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான அந்த கோடு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அதை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கிராஃப். ஸோ இந்த ஃபிக்குங்கிற கிராஃபை நான் இங்கே வந்து ஃபிகருக்குள்ளே போடுறேன். இதுதான் நமக்கு வந்து இங்கே இந்த லேஅவுட் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணும். லேஅவுட்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட வெப்பேஜ் தான். ஸோ வெப்பேஜில் இப்போ நமக்கு இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே நம்மளோட சார்ட் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நான் வந்து ஹோஸ்ட் வந்து 0.0.0 கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்னென்னா, ஸோ வந்து எங்கேருந்து வேணால் நம்ம கனெக்ஷனை வந்து அக்செப்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த ஐபிலேருந்து வேணால் இந்த கனெக்ஷனை வந்து அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ போர்ட் வந்து 8050 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய பேசிக் டேஷ் அப்ளிகேஷன். ஸோ ரன் பண்ணுறதுக்கு உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் பைத்தான் app.py அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் காட்டும். நோ மாடியூல் நேம்டு டேஷ்னு காட்டுது. ஏன்னா நம்மக்கிட்ட இந்த பேசிக் பேக்கேஜஸ் நம்ம எதுவுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணல. இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழேயும் காமிக்கும், ஒரு எல்லோ லைன் காமிக்கும். ஸோ பாண்டாஸ்கிற பேக்கேஜ் இல்லை, பிளாட்லிங்கிற பேக்கேஜ் இல்லை, டேஷுங்கிற பேக்கேஜ் இல்லை. ஸோ இந்த எல்லா பேக்கேஜும் இந்த ஆப்பை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேக்கேஜஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேஷை இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் பிப் இன்ஸ்டால் டேஷ்னு கொடுங்க. ஸோ இப்போ நமக்கு டேஷ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ்ன்னு கொடுங்க. நமக்கு இப்போ பாண்டாஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நமக்கு பாண்டாஸும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, டேஷும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிளாட்லி இன்ஸ்டால் பண்ணவே இல்லை, ஆனால் இந்த எல்லோ லைன் போயிடுச்சு. ஏன்னா நம்ம டேஷ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப அது பிளாட்லியும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப நமக்கு நம்பைங்கிற பேக்கேஜ் கூட இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இது எல்லாமே அதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸை அதுவே இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பை எப்படி ரன் பண்ணுறதுங்கிற பார்த்துடலாம். ரன் பண்ணுறதுக்கு அந்த சேம் கமெண்ட் பைத்தான் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் என்டர் கொடுங்க. இப்போ நமக்கு இந்த ஆப் ரன் ஆயிடுச்சு. ரன் ஆகி இந்த லிங்க்கில் இருக்குது, லோக்கல் ஹோஸ்ட் 8050 இருக்குது. இப்போ நம்ம இதை போய் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த ஆப் ரன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த லேஅவுட்டில் என்னென்னலாம் கொடுத்தோமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட டேட்டாஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் சேல்ஸு இது எல்லாமே கொடுத்தோம். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு அங்கே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டார்ட் டேஷ் ஆப் சேல்ஸ் டேஷ்போர்ட்னு கொடுத்துருக்கேன் க்ரீன் கலரில். அது உங்களுக்கு இங்கே வந்திருக்கு கரெக்டாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா app.layoutக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டார்ட் டேஷ் ஆப் சேல்ஸ் டேஷ்போர்ட்னு கொடுத்துருக்கேன். கலர் அந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டாக அந்த க்ரீன் கலர் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பார் சார்ட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸில் மந்த்து, ஒய்யில் சேல்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்கேன். டைட்டில் வந்து மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட்னு கொடுத்துருக்கேன். அந்த பார் சார்ட்டோட கலர் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த டெக்ஸ்ட் பொசிஷன் வந்து அவுட் சைடுன்னு கொடுத்துருக்கேன். இந்த 12,000 15,000லாம் பாருக்கு வெளியில் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு நம்ம நினச்சபடியே நம்ம ஆப் வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் இன்னொரு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இது என்ன பார்க்கலான்னா, இப்போ நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ராயல் ப்ளூ வேண்டாம், அதுக்கு பதில் இந்த ஆப்பில் வந்து நமக்கு க்ரீன் கலர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நீங்கள் வந்து க்ரீன் கொடுங்க. க்ரீன்னு கொடுத்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்த உடனே நீங்கள் உங்கள் ஆப்புக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கிராஃப் வந்து பார் சார்ட் எல்லாமே க்ரீன் கலரில் மாறிடும். இது ஏன் அப்படின்னு ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம டீபக் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபால்ஸ்னு கொடுத்தா அது வந்து மாறாது. ஸோ டீபக் ட்ரூன்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து நம்ம ஆப் வந்து நம்ம எப்போல்லாம் சேவ் பண்ணுறோமோ, நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆயிரும். அவ்வளோதாங்க. இப்போ தான் நம்ம பேசிக் டேஷ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆப்பை எப்படி டாக்கரைஸ் பண்ணி லோக்கலாக ரன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த டேஷ் அப்ளிகேஷனை டாக்கரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வெறும் இந்த app.pyங்கிற ஃபைல் மட்டும் பத்தாது. இது கூட நமக்கு 3 எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் தேவைப்படும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு requirements.txt. இந்த ஃபைல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ இமேஜில் அதை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். நம்ம வந்து டேஷ் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் பாண்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ வந்து நம்ம ப்ளாட்லி கூட யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் டேஷ்ல நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப ப்ளாட்லியும் இன்ஸ்டால் ஆயிருங்கிறதுனால நம்ம அதை இங்கே மென்ஷன் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டாட் டாக்கர் இக்னோர் அப்படிங்கிற ஃபைலு கொடுக்கலாம். இந்த ஃபைல் எதுக்குன்னா, நம்ம வந்து எந்த ஃபைல்லாம் நம்ம இமேஜ் பில்ட் பண்ணுறப்ப ஒமிட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். நம்ம வந்து விஎன்விங்கிற ஃபோல்டர் வந்து நம்ம தேவையில்லாமல் இமேஜ் பில்ட் பண்ணுறப்ப அதையும் நம்ம சேர்த்து பில்ட் பண்ண தேவையில்லை. அதனால் இங்கே விஎன்வி ஸ்லாஷ் கொடுத்துருங்க. இது இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணுறப்ப இந்த ஃபோல்டரை விட்டுரும். இதையும் சேர்த்து நம்ம பில்ட் பண்ணோம்னா தேவையில்லாத ஸ்பேஸ் தான் நமக்கு வேணும் போகும். அதனால் இதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வேறு எதுவும் ஃபைல் நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாக்கர் ஃபைல். இது தாங்க ரொம்ப முக்கியம். இதில் தான் நம்ம வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். நான் வந்து இங்கே வந்து ஒரு சிம்பிள் பைத்தான் ஸ்லிம் பேஸ் இமேஜை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப லைட் வெயிட். நீங்கள் மற்ற பேஸ் இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து பைத்தான் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து உபுண்டு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி டுடே வந்து எக்ஸாம்பிளுக்காக ஸ்லிம் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து ரொம்ப லைட் வெயிட், அதுவும் இல்லாமல் ரொம்பவும் ஸ்பேஸ் எடுத்துக்காது. அதனால் நான் வந்து பைத்தான் 3.10 ஸ்லிம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கிங் டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். ஆப்புங்கிற பேரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் காப்பி ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டிங்கிற இந்த கமெண்ட் ரன் பண்ணுறேன். இது என்ன பண்ணுன்னா, நம்ம ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஆப்புங்கிற டைரக்டரிக்குள்ளே போட்டுரும். அதுக்கப்புறம் அந்த காப்பி பண்ண அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி ஃபைலை ரன் பண்ணுறேன். பிபி இன்ஸ்டால் -r ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டின்னு கமெண்ட் மூலயமா. இது என்ன பண்ணுன்னா, நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம எதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து காப்பி app.py. இது தாங்க நம்மளோட மெயினான ஃபைலு, அப்ளிகேஷன் ஃபைலு. அதையும் காப்பி பண்ணி நம்ம டைரக்டரிக்குள்ளே போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போஸ் 8050. இது ஒன்றும் இல்லை, கண்டெய்னர் எந்த போர்ட்டில் ரன் ஆகணுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கமெண்ட் பைத்தான் app.pyன்னு கொடுக்குறோம். இது எதுக்கு கொடுக்குறோன்னா, இப்போ நம்ம இங்கே கீழே டெர்மினலில் வந்து அப்ளிகேஷன் ரன் பண்ணுறப்ப நம்ம கொடுத்தோம்ல பைத்தான் app.py அப்படின்னு கொடுத்தோம்ல, அதே தாங்க அந்த கமெண்ட் வந்து ரன் பண்ணு அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் நம்மளோட டாக்கர் ஃபைல். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டாக்கர் ஃபைலை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணி இங்கே டாக்கர் இமேஜ் ஸ்பேஸ் எல்எஸ்ன்னு கொடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டாக்கருமே ரன் ஆகலை அப்படின்னு சொல்லுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்கர் எதுவுமே ரன் ஆகலை அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டாக்கர் நம்ம ரன் பண்ணணும். டாக்கர் ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் டாக்கர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இன்ஜின் ரன்னிங் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜஸ்லையும் எதுவும் இல்லை, கண்டெய்னர்ஸ்லையும் எதுவும் இல்லை. இப்போ தான் நம்ம வந்து புது இமேஜ் பில்ட் பண்ண போகிறோம். பில்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட் வந்து டாக்கர் பில்ட் -t. உங்கள் என்ன நேம் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த நேமை கொடுத்துருங்க. நான் வந்து டேஷ் ஆப் அப்படின்னு வச்சுருக்கேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. -tங்கிறது டேக். ஸோ நம்ம டேஷ் ஆப்புங்கிற பேரில் நம்ம வந்து இமேஜ் பில்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். என்ட்ரு கொடுங்க. இப்போ நமக்கு வந்து இமேஜ் பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இங்கே என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் அதே ஆர்டரில் இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். நமக்கு இப்போ இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. சின்ஸ் நான் வந்து பைத்தான் ஸ்லிம் யூஸ் பண்ணிக்கிறதுனால இது வந்து இந்த ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் நீங்கள் உபுண்டு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பில்ட் பண்ண இந்த இமேஜை ரன் பண்ணிக்கலாம். டாக்கர் ஸ்பேஸ் ரன் -d டிட்டாச் மோடில். ஸோ தட் நம்ம மற்ற கமெண்ட்ஸ் கூட நம்ம டெர்மினலில் ரன் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும். அடுத்து -p போர்ட்டு, எந்த போர்ட்டில் ரன் ஆகணுங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். 8050:8050. ஒரு போர்ட் வந்து நம்மளோட மெஷினோட போர்ட்டு, ரெண்டாவது போர்ட் வந்து கண்டெய்னரில் எந்த போர்ட்டில் ரன் ஆகணுங்கிறத நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு -நேம். நேம் என்ன நேமில் நம்ம கண்டெய்னர் இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணணும். நான் வந்து மை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேஷு -ஆப்பு, அதாவது நம்ம இமேஜோட நேம். இதையும் நம்ம இங்கே கொடுத்துடணும். ஸோ வந்து இப்போ இந்த கமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த இமேஜை யூஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது இந்த போர்ட்டில். கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்துடலாம். நமக்கு இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த டாக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டெய்னர்ஸில் இங்கே ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டுருக்கு. இமேஜஸ்க்கும் போனீங்கன்னா நீங்கள் இமேஜஸில் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
அவ்வளோதாங்க. நமக்கு வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 8050ல நம்மளோட டேஷ் ஆப் ரன் ஆயிட்டிருக்கு. நம்ம பில்ட் பண்ண இமேஜை நம்ம வந்து எப்படி டெலீட் பண்ணுறது, எப்படி நம்ம கண்டெய்னர்ஸை டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம ஆப் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்ம கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுறதுக்கான கமாண்டு டாக்கர் ஸ்டாப் ஸ்பேஸ் நம்ம ஆப்போட நம்ம கண்டெய்னரோட நேம் அதை கொடுத்து என்டர் கொடுங்க. ரன் ஆயிடுச்சு. அடுத்து வந்து டாக்கர் ஆர்எம் நம்ம கண்டெய்னரோட நேமு. இப்போ நம்ம கண்டெய்னரை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கான கமாண்ட் தான் அந்த ஆர்எம்ங்கிறது. ஸோ டாக்கர் ஆர்எம் மை டேஷ் ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டாக்கர் ஆர்எம்ஐ டேஷ் ஆப் நம்ம இமேஜ் டெலீட் பண்ணுறோம். இப்போ அதனால் ஆர்எம்ஐன்னு கொடுக்குறோம். என்டர் கொடுங்க. சாரி, என்டர் கொடுங்க. இப்போ நமக்கு வந்து நம்மளோட இமேஜ் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ்லேயும் இது இருக்காது, கண்டெய்னர்ஸ்லேயும் இது இருக்காது. அவ்வளோதாங்க டாக்கர். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னா, நம்ம வந்து ஒரு டாக்கர்னா என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அது எப்படி நம்மளோட மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு பேசிக் டேஷ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி அது எப்படி லோக்கலாக டாக்கரைஸ் பண்ணுறங்கிறத நம்ம டீட்டெயிலாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பார்த்தோம். இப்போ நம்மளோட வீடியோவோட ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாக்கரில் உள்ள யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ் எந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாக்கர் செட்டப் அண்ட் இன்ஃபோ. இதில் மொத்தம் பேசிக்காக 4 கமெண்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று டாக்கர் வெர்ஷன், இன்னொரு டாக்கர் இன்ஃபோ, அப்புறம் டாக்கர் லாகின் அண்ட் தென் டாக்கர் லாக் அவுட். இதை எப்படி ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாக்கர் வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு டாக்கரை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வந்துடும். அதோட இன்ஃபர்மேஷன் என்ன வந்துடும், ஏபிஐ வெர்ஷன் என்னென்னு வந்துடும். அது எல்லாமே உங்களுக்கு இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டாக்கர் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தரும். லைக் வந்து கர்னல் வெர்ஷன் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, அதுக்கப்புறம் வந்து டோட்டல் மெமரி என்ன, இது எல்லாமே உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டாக்கர் லாகின் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க்கை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்கள் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஒன் டைம் கோடை போடுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்கர் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன்இன்கிற ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ திருப்பி பேக் டு உங்கள் ப்ரௌசர் போய்க்கோங்க. இங்கே டெர்மினலில் வந்து உங்களோட இந்த ஒன் டைம் கோடு இங்கே கிடைக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ கொடுங்க. மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு லாகின் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நீங்கள் உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா வெயிட்டிங் ஃபார் அத்தன்டிகேஷன் ப்ரௌசர்னு காமிக்கும். இப்போ கொஞ்ச நேரத்தில் இது லாகின் சக்சீட்னு மாறிடும். ஸோ இப்போ நமக்கு லாகின் சக்சீட்னு வந்துருச்சு. இப்போ திருப்பி உங்கள் டாக்கர் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் இப்போ வந்து அது லாகின் ஆயிடுச்சு. ஸோ இந்த சைன்இன் ப்ராசஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து நான் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து கீழே தரேன். அதில் உங்கள் பேசிக் இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் ஈஸியாக சைன் அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம டாக்கர்லேருந்து லாக் அவுட் பண்ணணும்னா டாக்கர் லாக் அவுட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு லாக் அவுட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சைன்இன் மாறிடுச்சு. அவ்வளோதாங்க. இதுதான் வந்து பேசிக் கமெண்ட்ஸு. திருப்பி நம்ம பிபிடிக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த 4 கமெண்ட்டையும் பார்த்துட்டோம். அடுத்து டாக்கர் இமேஜஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். டாக்கர் இமேஜஸில் மொத்தம் 4 பேசிக் கமெண்ட்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு டாக்கர் புல். அது வந்து நம்ம ஹப்லேருந்து ஒரு இமேஜ் எப்படி புல் பண்ணுறதுக்கு ஆன கமெண்ட். அடுத்து வந்து டாக்கர் இமேஜஸ். இது வந்து நம்ம டாக்கர் சிஸ்டமில் என்னென்ன இமேஜஸ்லாம் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து டாக்கர் டேக். டேக் எதுக்குன்னா நம்ம இமேஜை ஒரு இன்னொரு நேம் வச்சு எப்படி டேக் பண்ணி ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கான கமெண்ட். அடுத்து டாக்கர் ஆர்எம்ஐ. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் இமேஜஸை எப்படி டெலீட் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஸோ இப்போ இந்த கமெண்ட்ஸை நம்ம வந்து நம்ம டெர்மினலில் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாக்கர் புல் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் உங்கள் இமேஜோட நேம். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த டுட்டோரியலுக்கான எக்ஸாம்பிள் வந்து நான் ரெடிஸ் எடுத்திருக்கேன். அது எப்படி எடுக்கணும்னா நீங்கள் டாக்கர் ஹப்புன்னு கூகுள் க்ரோமில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லிங்கை தொடுங்க. இங்கே உங்களுக்கு நிறையா இருக்கும்.
ஸோ இதில் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ரெட்டிஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ரெட்டிஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். இந்த இமேஜை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே போனீங்கன்னா ஸோ டாக்கர் புல் ரெடிஸ் இதான் பேசிக் கமெண்ட்டு. இந்த கமெண்ட் எடுத்து நம்ம இங்கே போடுறோம். நம்ம இந்த வெர்ஷன் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணல, அதனால இது லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் புல் பண்ணிக்கும். 8.0.2 தான் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் இதை போட்டுட்டு என்டர் கொடுக்குறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசிங் டிஃபால்ட் டேக் லேட்டஸ்ட். ஸோ இப்போ நம்ம டேகிங்னு சொன்னல, அப்போ வந்து நம்ம இந்த டேகை எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இமேஜ் வந்து புல் ஆயிடுச்சு. இதே வந்து உங்களுக்கு இன்னொரு இமேஜ் புல் பண்ணணும், வேறு வெர்ஷன் நேம் வச்சு புல் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் புல் அதே ரெட்டிஸுங்கிற இமேஜ் நேம் கோலன் கொடுத்துக்கோங்க. கோலன் கொடுத்துட்டு இங்கே என்ன வெர்ஷனோ அந்த வெர்ஷன் நம்பர் கொடுங்க. இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 7.2.91 வச்சுக்கோங்களேன். 7.2.9 கொடுங்க. இப்போ நமக்கு வந்து அந்த இமேஜ் புல் ஆகுது. புல்லாகி நமக்கு இப்போ 2 இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் டாக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இமேஜ் காட்டுது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இமேஜ் ஐடி தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வேறு வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 7.2.9 வெர்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம டாக்கர் எப்படி புல் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து டாக்கர் இமேஜஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் என்னென்ன டாக்கர் இமேஜஸ் நம்மள்கிட்ட இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட். எல்லா டெவலப்பர்ஸும் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. டாக்கர் இமேஜஸ். இப்போ நம்ம இங்கே டாக்கரில் பார்த்தோம்ல 2 இமேஜ், அதே தாங்க. அதே தான் இங்கே காட்டும் உங்களுக்கு. 2 இமேஜ் இருக்குன்னு இங்கே சொல்லுது. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான இன்னொன்று டேக் பண்ணுறது. ஸோ இந்த கமெண்டை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கமெண்ட் என்ன பண்ணுதுன்னா டேக் பண்ணுது. டேக் பண்ணுறது எதுக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்க. இந்த இமேஜை நீங்கள் வந்து ஒரு ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணணும். புஷ் பண்ணுறது இப்போ இன்கேஸ் டெவ், டெஸ்ட், ப்ராடு அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் ரெபாசிட்டரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து இந்த டேகிங்கிற இடத்துல டெவ், டெஸ்ட், ப்ராட்னு மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து ஒரு வெர்ஷன் மாதிரி தான். நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து டாக்கர் டேகு ரெட்டிஸுங்கிற என்னோட இமேஜுக்கு மை ரெட்டிஸ்னு புதுசாக ஒரு நேம் வச்சு வெர்ஷன் வந்து டேகிங் வந்து டெவ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு டேக் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் டாக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மை ரெட்டிஸ்ன்னு இருக்கும், டேக் வந்து டெவ்னு இருக்கும், இமேஜ் ஐடி வந்து சேம் இமேஜ் ஐடி தான் இருக்கும். நமக்கு புதுசாக வந்து இங்கே ஒரு புது இமேஜ் எல்லாம் கிரியேட் ஆகாது. பட் சேம் இமேஜுக்கு ஒரு புது நேம் வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம இங்கே கால் பண்ணுறோம். திருப்பி டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இந்த கிரியேட் பண்ண இமேஜஸ்லாம் எப்படி டெலீட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். டாக்கர் ஆர்எம்ஐ ஃபஸ்ட்டு ரெடியூஸ்னு கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக மை ரெடியூஸ்னு கொடுக்கலாம். இங்கே நோ இமேஜ்னு காட்டும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதோட காப்பி தான் இது. ஐ மீன் சேம் இமேஜ் தான் இது யூஸ் பண்ணுது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் இல்லைன்னு நமக்கு ஒரு எரர் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டாக்கர் ஆர்எம்ஐ ரெடியூஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு அது அன்டேக் ஆயிடுச்சு, அந்த இது போயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த இமேஜை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இமேஜ் ஐடியை நம்ம எடுத்துக்கணும். இந்த இமேஜ் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே அதே கமெண்ட் தான், டாக்கர் ஆர்எம்ஐ வி கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு அந்த இமேஜே ஃபுல்லாகவே டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இமேஜஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜே இருக்காது. நம்மகிட்ட அந்த 7.2.9 வெர்ஷன் அந்த இமேஜ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த பேசிக் 4 கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்கர் இமேஜஸ் யூஸ் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட்டு டாக்கர் கண்டெய்னர்ஸ். இதில் மொத்தம் 3 கமாண்ட் இருக்குங்க. இது 3மே ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து டாக்கர் ரன், அதுக்கப்புறம் டாக்கர் ஸ்டாப், அதுக்கப்புறம் டாக்கர் ஆரம். டாக்கர் ரன்னுங்கிற கமாண்ட் எதுக்குன்னா நம்மளோட இமேஜை ரன் பண்ணுறதுக்கு. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கூட நமக்கு இருக்குது. லைக் -d போட்டிங்கன்னா டிட்டாச்ட் மோடில் ரன் ஆகும். அதுக்கப்புறம் -n நேம்னு கொடுக்குறப்ப நம்மளோட கண்டெய்னரை வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ்டாக. அதுக்கப்புறம் -p கொடுக்குறப்ப நம்ம வந்து எந்த போர்ட்டில் வந்து நம்ம இமேஜ் கண்டெய்னர் ரன் ஆகணுங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக -p யூஸ் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் டாக்கர் ஸ்டாப்புங்கிறது எதுக்குன்னா நம்மளோட கண்டெய்னரை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆர்எம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட கண்டெய்னரை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கமெண்ட்ஸை எப்படி நம்ம டெர்மினலில் ரன் பண்ணுறோங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு டாக்கர் இமேஜஸ்னு கொடுங்க. நம்மள்ட்ட என்ன இமேஜஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட ரெடிஸ் 7.2.9 வெர்ஷனுங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு இமேஜ் புல் பண்ணிக்கலாம், ரெடிஸோட லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ டாக்கர் புல் ரெடிஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு நம்மளோட லேட்டஸ்ட் வெர்ஷன் புல் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இதுவே டாக்கர் ரன் ரெடிஸ்ன்னு டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா, இப்போ இங்கே டாக்கர் ரன் ரெடிஸ்னு டைரெக்டாக கொடுக்குறேன். இப்படி கொடுக்குறப்ப இங்கே வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கோலனுக்கு அப்புறம் எதுவும் கொடுக்கலன்னா அது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் புல் பண்ணும். ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் நம்மள்ட்ட எதுவுமே இல்லை, 7.2.9 மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறப்ப இது அனேபிள் டு ஃபைண்ட் இமேஜ்னு வரும். ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனை ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு புல் பண்ணி ரன் ஆயிடுச்சு. அதை செக் பண்ணுறதுக்கு டாக்கர் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் கண்டெய்னர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கிரேட் டெஸ்டான்னு போட்டு ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப்புங்கிற ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அப்படின்னா ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் திருப்பி டெர்மினல் போய்க்குங்க. இங்கே நீங்கள் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வேறு எதுவும் கமாண்ட் வந்து உங்களால் ரன் பண்ண முடியாது. ஏன்னா இது நம்ம டிட்டாச்ட் மோடில் ரன் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வேறு கமாண்ட் எதுவும் ரன் பண்ணோன்னா என்னால் டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இல்லை. நான் புது டெர்மினல் தான் ஓப்பன் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா இப்போ Ctrl+C கொடுக்குறேன். Ctrl+C கொடுத்தோன்னே என்னோட அந்த கண்டெய்னர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே போய் டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷன் தான் எனக்கு இருக்குது. அப்படின்னா இந்த கண்டெய்னர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டிட்டாச்ட் மோடில் ரன் பண்ணணும். டிட்டாச்ட் மோடுக்கான கமாண்ட் வந்து இதாங்க. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். டெர்மினல் போகிறேன், கிளியர் கொடுத்துக்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, டாக்கர் ரன் -dன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இமேஜ் நேம் கொடுத்துருக்கோம். இப்போ நான் ரன் கொடுக்குறேன். இப்போ ரன் கொடுத்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ இங்கே டாக்கருக்கு போனீங்கன்னா நீங்கள் கண்டெய்னர்ஸில் போய் பாருங்கள், லாஃபிங் கோல்விக்னு ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டாக்கரே கொடுக்குற நேம்ஸ். இப்போ நம்ம அந்த கண்டெய்னர் வந்து கஸ்டமைஸ்டாக ஒரு நேம் வைக்கணும் அப்படிங்கிறத எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து இதாங்க கமெண்ட். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், என்னோடய டெர்மினல் போகிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டாக்கர் ரன்னு -dங்கிறது உங்களுக்கு தெரியும், டிட்டாச் மோடில் ரன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் -நேம், நேமுங்கிறது ரெட்டிஸ் சர்வர்னு கொடுத்துருக்கேன். இந்த ரெட்டிஸ் சர்வர் எதுக்குன்னா நம்மளோட கண்டெய்னரோட நேம். இதுதான் நமக்கு புதுசான நேம். அதுக்கப்புறம் ரெட்டிஸ், இதுதான் நம்மளோட பேஸ் இமேஜோட நேம். ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ சின்டாக்ஸ் அது வருது. இப்போ போகிறேன், ஒன்றும் இல்லை, ஹைஃபன் வந்து முன்னாடி ராங்காக இருந்துச்சு. இப்போ நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ நான் கொடுக்குறப்ப நமக்கு மறுபடியும் புதுசாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரெட்டிஸ் சர்வர் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு நம்மளோட கஸ்டமைஸ்டான நேம் வச்சு ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே நமக்கு போனீங்கன்னா நமக்கு 7.2.9 வெர்ஷன் ஒன்று இருக்கும், ரெட்டிஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிபிடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு போர்ட் இருக்குது. எப்படி வந்து போர்ட் வந்து நம்ம அசைன் பண்ணுறோங்கிறது அடுத்து நெக்ஸ்ட்டு. நம்மளோட டெர்மினல் போய்க்கலாம். இப்போ நமக்கு கரெக்டாக ஒரு இமேஜ் ரன் ஆகிட்டுருக்கு. அது எப்படின்னு பார்க்குறதுக்கு டாக்கர் இமேஜஸ்ன்னு போடுங்க, நம்மளோட இமேஜ் வரும். டாக்கர் ps-n கொடுங்க, நம்மளோட எல்லா கண்டெய்னர்ஸும் நமக்கு இங்கே காட்டும். இப்போ நம்ம இங்கே பார்க்குறப்ப ரெண்டு இமேஜ் ரன் ஆகிட்டுருக்கு. ஒன்று வந்து இந்த லாஃபிங் க்ளோவிக்னு இருக்கிறது, அதுக்கப்புறம் ரெட்டிஸ் சர்வன் இருக்குது. இது ரெண்டுமே நமக்கு இப்போ ரன் ஆகிட்டுருக்குன்னு இங்கே காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸில் வந்து எக்ஸிடென்ட் இருக்கா, இது ரெண்டும் வந்து ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி காட்டுது நமக்கு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு டாக்கர் ஸ்டாப் இந்த கண்டெய்னரோட ஐடி எடுத்து போடுறேன்,
என்டர் கொடுக்குறேன். ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இதை எடுத்து ஸ்டாப் பண்ணுறேன். அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் டாக்கர் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு எல்லா கண்டெய்னரும் ஸ்டாப்பிங் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அடுத்து வந்து மறுபடியும் வந்து ஒரு போர்ட்டை வச்சு ரன் பண்ண போகிறேன். எந்த போர்ட்டில் இது ரன் ஆகணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு அந்த கமாண்ட் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டாக்கர் ரன் -pங்கிறது போர்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட ஹோஸ்டோட போர்ட். ஹோஸ்ட் போர்ட்டால் வேறு எதுவும் இல்லை, நம்மளோட லேப்டாப்போட போர்ட் தான். அது வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மள அவைலபிள் 850 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எயிட் 8050ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி என்னோடய கண்டெய்னர் போர்ட்டும் எனக்கு வந்து ஒரு 80ல் ரன் ஆகணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். மென்ஷன் பண்ணிட்டு இது டிட்டாச் மோடில் ரன் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எந்த இமேஜ் நம்மளோட ரெடியூஸ் இமேஜ் வந்து நம்ம ரன் பண்ணணும்னு சொல்கிறோம். என்டர் கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே போகிறோம். நமக்கு வந்து கூல் ஸ்வாட்ஸ்னு ஒரு நேம் வச்சு நமக்கு வந்து கண்டெய்னர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னரை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறோங்கிறத பார்த்துடலாம். ஸ்டாப் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டாக்கர் ps-n கொடுத்துக்கோங்க. இந்த கமாண்ட் எதுக்குன்னா லிஸ்ட் நம்மளோட கரண்ட்டாக இருக்கிற எல்லா டாக்கர் கண்டெய்னர்ஸையும் லிஸ்ட் பண்ணோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இது 3 ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். அடுத்து வந்து இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கிறது இந்த இது கூல் ஸ்வாட்ஸ் நம்ம கூட இப்போ பார்த்துல ரன் பண்ணுறது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். டாக்கர் ஸ்டாப் இந்த கண்டெய்னர் ஐடியை போட்டிருங்க. என்டர் கொடுங்க. இப்போ நமக்கு அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஸ்டாப்பில் தான் இருக்குது ஸ்டேட்டஸு. ஸோ இப்போ நம்ம வந்து கடைசியாக என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி இந்த கண்டெய்னரை ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா டாக்கர் ஆரம்னா ஒன்றும் இல்லைங்க, ரிமூவ்ங்கிறது தான் ஆரம்பு. அதுக்கப்புறம் ரெடி சர்வருங்கிறது என்னோட கண்டெய்னரோட நேம். ஸோ நான் இங்கே போய் பார்க்குறேன் என்னோடய டாக்கர் டெஸ்க்டாப்பில். இங்கே போனால் ரெடி சர்வருங்கிற கண்டெய்னரில் ஒரு நேம் இருக்குது. ஸோ நான் இதை என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து இது டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் மறுபடியும் போய் டாக்கர் டெஸ்க்டாப்பில் பார்த்தோன்னா எனக்கு அது இருக்காது. ஸோ சிமிலர் டு தட் இப்போ நம்ம கிரேட் டெஸ்லா அதை வந்து நான் டெலிட் பண்ண நினைக்கிறேன்னா அதே கமெண்ட் கொடுத்துட்டு டாக்கர் ஆரம் கிரேட் அண்டர்கோர் டெஸ்லா, ஸ்பெல்லிங் தப்பு, என்டர் கொடுக்குறேன். இப்போ நமக்கு அது ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேட் டெஸ்லா இல்லை. ஸோ கண்டெய்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பார்க்க போகிறோன்னா ஒரு டேஷ் ஆப்பை பில்ட் பண்ணி அதை எப்படி நான் டாக்கரைஸ் பண்ணி லோக்கலாக ரன் பண்ணுறங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், VS கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் வந்து ஒரு பேசிக் டேஷ் ஆப் எடுத்துக்கிறேன். இந்த ஆப் ஒன்றும் இல்லைங்க, ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த டிக்ஷனரி வந்து நான் ஒரு டேட்டா ஃப்ரேமாக மாற்றுறேன். மாற்றினதுக்கப்புறம் வந்து நான் அதை யூஸ் பண்ணி ஒரு பார் சார்ட் போடுறேன். அதுக்கப்புறம் லேஅவுட்டில் வந்து நான் ஒரு ஹெட்டிங் டேகும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிராஃபையும் நான் போடுறேன். அதாவது நம்ம மேலே கிரியேட் பண்ண கிராஃபை எடுத்துகிட்டு இங்கே போடுறேன். அதுக்கு மேலே ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். இதாங்க என்னோட பேசிக் டேஷ் ஆப்பு. நான் இந்த requirements.txt இந்த பேக்கேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறேங்கிறது நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டாக்கர் இக்னோர் ஃபைலில் இந்த விஎன்வியை வேண்டாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பில்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் டாக்கர் ஃபைலில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதெல்லாம் என்னங்கிறது தனித்தனியாக நான் செப்பரேட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இமேஜை பில்ட் பண்ணலாம். இமேஜை பில்ட் பண்ணுறதுக்கு டாக்கர் பில்ட் ஸ்பேஸ் -t, அதுக்கப்புறம் நம்மளோட இமேஜோட நேம் என்ன கொடுக்குறோமோ அது நான் வந்து டேஷ் டெமோன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் டாட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ நமக்கு வந்து இமேஜ் பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இமேஜ் நமக்கு வந்து இப்போ பில்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் டாக்கர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜஸில் டேஷ் டெமோ அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் க்ளீனப் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே இமேஜ் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டெய்னர்ஸ்க்குள்ளே போய் கண்டெய்னர் டெலிட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் இதை டெலிட் பண்ணிக்கிறேன். இமேஜஸ் போகிறேன். அதுக்கப்புறம் இதையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த டேஷ் டெமோங்கிற இமேஜ் மட்டும்தான் இருக்குது. நான் இப்போ இதை வந்து ரன் பண்ண போகிறேன்.
ரன் பண்ணுறதுக்கான கமாண்டு இதுதாங்க. பண்ணிக்கிட்டேன், பேஸ்ட் பண்ணுறேன். டாக்கர் ரன் -p, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன போர்ட்டில் ரன் பண்ணுறோமோ அந்த போர்ட்டு கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இமேஜோட நேம். இமேஜ் நமக்கு என்னது, நம்ம வந்து டேஷ் டெமோன்னு வச்சுருக்கோம். என்டர் கொடுங்க. இப்போ நமக்கு வந்து ஆப் ரன் ஆயிடுச்சு. அதை நீங்கள் பார்க்கறதுக்கு டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே போனீங்கன்னா கண்டினியூஸில் நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த போர்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட ஆப் வந்து ரன் ஆகுங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த 2 கமாண்ட் வந்து ரொம்ப முக்கியங்க. ஒன்று வந்து பில்ட் பண்ணுறது எப்படி, இன்னொன்று ரன் பண்ணுறது எப்படி. இதுதான் வந்து ஒரு பேசிக் பைத்தான் ஆப்பை வந்து எப்படி நம்ம டாக்கரைஸ் பண்ணி ரன் பண்ணுறோங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைல் மேனிப்புலேஷன். இது மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு கரண்ட்டாக வந்து ஒரு கண்டென்ட் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபைலை மட்டும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதை எப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கண்டெய்னரை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி புதுசாக அதுலேருந்து இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதில் நம்ம அப்டேட்டான ஃபைலை எப்படி அதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ கண்டெய்னர்லேருந்து எப்படி ஒரு ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு வெளியில் எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு உங்கள் விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு இமேஜ் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோட பேசிக் டேஷ் ஆப்லேருந்து. இப்போ இங்கே நீங்கள் டாக்கர் டெஸ்க்டாப் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு வந்து இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குது. நான் வந்து இப்போ இதை ரன் பண்ண போகிறேன். இதை ரன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் டாக்கர் ரன் -d டிட்டாச் மோடில் ரன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் போர்ட் வந்து 8051 8050ல் ரன் பண்ணுறேன். ஸோ பேர் வந்து டேஷ் டெமோ அப்படிங்கிற ஒரு கண்டெய்னரில் நான் வந்து நம்மளோட இதை ரன் பண்ணுறேன். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ போய் பார்க்கலாம். நம்மளோட இமேஜோட பேர் டேஷ் டெமோ. இங்கே நம்ம கண்டெய்னர்ஸ் போனோன்னா நமக்கு ஒரு ரேண்டமாக ஒரு நேம் அசைன் ஆயிடுச்சு. நமக்கு இது ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஆப்பில் வந்து க்ளவுட் ஸ்டார்ட் டேஷ் ஆப் சேல்ஸ் டேஷ் போன் இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து இங்கே வந்து 2025 அப்படின்னு ஒரு 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 வேர்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதை வந்து வித்தவுட் இந்த கண்டெய்னர் வந்து நமக்கு ஸ்டாப் பண்ணாமல் எப்படி பண்ணுறங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு உங்கள் விஎஸ் கோடை எடுத்துக்கோங்க. இங்கே எடுத்துகிட்டு நான் கொடுத்துருக்க அந்த கமாண்டை போடுங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட டவுன்லோட்ஸில் இருக்க app.py அப்படிங்கிற ஃபைல் எடுத்துகிட்டு போய் நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரி நம்ம கண்டெய்னர் இருக்க டைரக்டில் ஆப்புங்கிற ஃபோல்டருக்குள்ளே app.py வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ பிஃபோர் தட் நம்மளோட app.py நம்ம டவுன்லோட்ஸில் வச்சுருக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டவுன்லோட்ஸ் போகிறேன். இங்கே நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் நம்மளது. ஸோ இந்த இடத்துல வந்து சேல்ஸ் அப்டேட்டட் டேஷ்போர்ட் 2025 நான் வந்து மாற்றிட்டேன். ஸோ இந்த ஃபைலை நான் எடுத்துகிட்டு போய் இப்போ நான் அந்த எக்ஸிஸ்டிங் ரன் ஆகிட்டு இருக்க கண்டென்ட்டில் வந்து அப்டேட் பண்ணணும். அப்படின்னா இப்போ வந்து என்னோட இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கமாண்டை விஎஸ் கோட் போகிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சில சேஞ்சஸ் பண்ணணும். அதில் கண்டெய்னர் நேம்னா என்ன, கண்டெய்னர் நேமை நம்ம எடுத்து வந்து இங்கே நம்ம போடணும். நம்மளோட கண்டெய்னர் நேம் வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். காப்பி பண்ணிக்கோங்க. கண்டெய்னர் ஐடி இல்லைனா கண்டெய்னர் நேம் நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் மேக் OS யூஸ் பண்ணுறதுனால இங்கே டவுன்லோட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நம்ம கேப்ஸில் கொடுத்துட்டு இதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். என்டர் கொடுங்க. இப்போ நம்ம அந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ டாக்கரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஃபைலை காப்பி பண்ணோன்னா கண்டெய்னர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ஆயிடும். ஈவன் நம்ம வந்து இப்போ அந்த கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த அப்டேட்டடான ஃபைல் தான் அதில் இருக்கும். எப்போ நமக்கு வந்து இது வந்து நம்ம பேக் டு நார்மல் ஆகும்னா இந்த கண்டெய்னர் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக ஒன்று ரன் பண்ணோன்னா அப்போ வந்து நமக்கு வந்து பழசு தான் இருக்கும். வெறும் சேல்ஸ் டேஷ்போர்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பார்ட். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஒரு புது இமேஜ் ஏற்கனவே இருக்க கண்டெய்னரை வந்து ஒரு காப்பி எடுத்து அதுலேருந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் அதில் நம்ம அப்டேட் பண்ண எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சேம் கமெண்ட் தாங்க. நம்ம இது ஏற்கனவே ரன் பண்ணிட்டோம். நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கமெண்ட் கொடுக்கணும். டாக்கர் கமிட்டுங்கிற கமெண்டு காப்பி பண்ணுறேன். என்னோட விஎஸ் கோட் போகிறேன். இது பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்னோட கண்டெய்னர் நேம் இங்கே கொடுத்துக்கிறேன். நம்மளோட கண்டெய்னர் நேம் இதுதான். இதை தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்டர் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு இது வந்து கமிட் ஆயிடுச்சு.
இப்போ நீங்கள் உங்கள் டாக்கர் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி நீங்கள் இமேஜஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இமேஜ் இருக்கும். ஒன்று வந்து இப்போ அப்டேட்டட் இமேஜ்னு ஒன்று பண்ணோம்ல, அதுவும் நம்ம ஏற்கனவே வச்சிருந்த இமேஜும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இமேஜை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த இமேஜை ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம இந்த கண்டெய்னரை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து அதே போர்ட்டில் தான் ரன் ஆகுது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது டெலீட் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஸோ நம்ம இதை டெலீட் பண்ணுறோம். இப்போ நம்ம இமேஜஸ் போகிறோம். இப்போ நம்மள்ட்ட 2 இமேஜ் இருக்குது. இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட அப்டேட்டட் இமேஜை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். என்டர் கொடுங்க. இப்போ ரன் ஆயிடுச்சு. நம்மளோட அப்டேட்டட் இமேஜ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு ஒரு கண்டெய்னர் வந்துருச்சு அப்டேட்டட் இமேஜ்லேருந்து. நான் இந்த போர்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் டேஷ்போர்ட் 2025ன்னு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த பழைய இமேஜ் இருக்குல்ல ஃபஸ்ட்டு பண்ணது, அதில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இதுவும் அப்டேட் ஆகிருக்குமோ என்னமோ அப்படின்னு. ஏன்னா கண்டெய்னர் வந்து ஸ்டாப் பண்ணால் அப்டேட் ஒன்று தான் இருக்கும். இன்கேஸ் கண்டெய்னர் டெலீட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அது போயிடும். ஸோ இதையும் நம்ம செக் பண்ணிடலாம். செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை நம்ம ஸ்டாப் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் போகிறேன். என்னோட டேஷ் டெமோ ஃபஸ்ட்டு உள்ளதை நான் எடுத்துக்கிறேன். விஎஸ் கோட் போய்க்கிறேன். அப்டேட்டட் இமேஜ்க்கு பதில் டேஷு டெமோ கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு டேஷ் டெமோ ரன் ஆகிட்டுருக்கு. புதுசாக கண்டெய்னர் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பழைய சேல்ஸ் டேஷ்போர்டுங்கிறது தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப மெயினான இது. ஏன்னா யூஸ்வலாக வந்து டெவலப்பர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமே இது தான். நமக்கு வந்து மறுபடியும் ஒரு ஆப்பை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து பார்க்குறதுக்கு இந்த காப்பி கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு கண்டென்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுலேருந்து ஒரு ஃபைலை எப்படி எடுத்துகிட்டு வரதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் சேம் கமெண்ட் தாங்க. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்க ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபைலை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து என்னோடய டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் போட போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட டவுன்லோட்ஸில் போய் பார்த்துக்கலாம். என்னோடய டவுன்லோட்ஸில் இங்கே ரெக்குயர்மெண்ட்ஸ்னு எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே போயிட்டு என்னோடய பாத்து கொடுத்துக்கிறேன், எங்கே எனக்கு சேவ் ஆகணும்னு. இங்கே வந்து என்னோடய கண்டெய்னர் ஐடி கொடுத்துக்கிறேன். கண்டெய்னர் ஐடி நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த கண்டெய்னர் ஐடிலேருந்து எனக்கு வேணும்னு சொல்கிறோம். பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஃபைல் டைரக்டரி ஓப்பன் பண்ணலாம். டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு requirement.txtங்கிற ஃபைலு இருக்கும். இது வந்து நம்ம ரன்னிங் கண்டெய்னர்லேருந்து ரியல் டைமாக நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுங்க. ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாக்கர் கிளீனப் தாங்க. இது வந்து ரொம்ப ஒரு மேஜரான ஸ்டெப் தான். ஏன்னா வந்து நம்ம வந்து நிறைய டாக்கர் இமேஜஸோட நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நிறைய இமேஜஸ் அன்வான்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கிளீனப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டாக்கர் சிஸ்டம் ப்ரூன். இந்த கமாண்ட் எதுக்குன்னா உங்களோட அன்யூஸ்டு டேட்டா எது இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னோட இப்போ அந்த ப்ரூன் பண்ணுறதுக்கான கமெண்ட் கொடுக்குறேன். நமக்கு வந்து இப்போ இங்கே ஒரு வார்னிங் காட்டுது. ஆல் ஸ்டாப்டு கண்டெய்னர்ஸு, ஸ்டாப் ஆன கண்டெய்னர்ஸு, நெட்ஒர்க்ஸு, டேங்க்லிங் இமேஜஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் எஸ் கொடுக்குறேன். நமக்கு வந்து இவ்வளோ வந்து நம்மளோட கேஷில் இருந்தது எல்லாமே டெலிட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து நம்மளோட சிஸ்டம் மெமரி ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் மறுபடியும் உங்கள் டாக்கர் இமேஜஸ் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு நம்மளோட இமேஜ் அப்படியே தான் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து இது கேஷ் பண்ண மெமரி, அப்புறம் ஸ்டாப் ஆன கண்டெய்னர்ஸு அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ கண்டெய்னரை பார்க்குறதுக்கு டாக்கர் ps-a அதை கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ரன்னிங் ஆகிட்டு இருக்க ஒரே ஒரு கண்டெய்னர் மட்டும்தான் காட்டுது. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ரன் ஆகாத ஒரு கண்டெய்னர் இருந்துச்சு, அது வந்து இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கமெண்ட்னா டாக்கர் இமேஜ் ப்ரூன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா யூஸ் பண்ணாத இமேஜ் எதுவும் இருந்துச்சுன்னா நான் அதை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு டாக்கர் கண்டெய்னர் ப்ரூன்னு கொடுக்குறோம். இது என்ன பண்ணுன்னா ரிமூவ் ஸ்டாப்டு கண்டெய்னர்ஸ், ஸ்டாப் ஆன கண்டெய்னர்ஸ் இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டெய்னர் போங்க. கண்டெய்னர் போய்ட்டு இதை கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டாப் கொடுத்துக்கோங்க. ஸ்டாப் கொடுத்துட்டேன். இப்போ இந்த கண்டெய்னர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். கிளியர் கொடுத்துக்கிறேன். கிளியர் கொடுத்துட்டு இப்போ நான் அந்த காப்பி பண்ண கமாண்ட் பேஸ்ட் பண்ணுறேன்.
என்டர் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஸ்டாப் பண்ண கண்டெய்னர்ஸ்லாம் ரிமூவ் பண்ண சொல்லுது. எஸ் கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஸ்டாப் பண்ண கண்டெய்னர் வந்து டெலிட் ஆகிருக்கும். நான் கண்டெய்னர்ஸ் போகிறேன். நம்ம கண்டெய்னர்ஸில் எதுவுமே இல்லை, வெறும் 2 இமேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதாங்க மெயின். இப்போ நமக்கு இந்த 2 இமேஜ் டெலிட் பண்ணுறா கூட பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா, உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாக்கர் RMI உங்களோட இமேஜோட நேம். எனக்கு வந்து இப்போ அந்த அப்டேட்டட் இமேஜ் டெலிட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட்டட் அண்டர்ஸ்கோர் இமேஜ் அப்படின்னு கொடுங்க. நேரம் டெலிட் ஆகிருக்கும். அதே மாதிரி சேம் கமாண்டு கொடுத்துட்டு RMI டேஷ் டெமோன்னு கொடுங்க. டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு எந்த இமேஜஸுமே இல்லை, எந்த கண்டெய்னருமே இல்லை. ஸோ நம்ம டாக்கரை வந்து ஃபுல்லாக க்ளீன் அப் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த கமெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சாலே, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கமெண்ட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சாலே டாக்கரை நீங்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இது வந்து எல்லா டெவலப்பர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். See you in next video.